வணக்கம் ஸ்பைசி. அதித்தி சூசைட் பண்ண மலையிலேருந்து குதிக்கிற மாதிரி படம் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோ சித்தார்த், ஹீரோயின் அதித்தி ஒரே கம்பெனில ஒர்க் பண்றாங்க. ஆனா அதித்தி சித்தார்த்த பார்த்தது கூட இல்ல. சித்தார்த் அதித்திய ஒன் சைடா லவ் பண்றாரு. சித்தார்த் ரொம்ப அமைதியான டைப். சித்தார்த்துக்கு மியூசிக் நல்லா தெரியும். அதித்திக்கு மியூசிக் நல்லா தெரியும். பெரிய சிங்கரா வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸ் ஆகணும்னு ஆசை. அதித்தி ஒரு மியூசிக் பேண்ட்ல க்ரூல பாடுவாங்க. அந்த க்ரூல இருக்கிற ஒரு மெயின் மியூசிஷியன் அர்ஜுன் அசோக். அவரும் அதித்தியும் ஒண்ணா லவ் பண்றாங்க. அதித்தி அப்பா ஜெயப்பிரகாஷ் கொடைக்கானல்ல பெரிய பணக்காரரு. அதித்திக்கு விருப்பம் இல்லாம வேற ஒரு கல்யாணத்த ரெடி பண்றாரு. அதித்திக்கும் அவங்க க்ரூவுக்கும் ஸ்காட்லாண்ட்ல மியூசிக் காம்படிஷன் போக சான்ஸ் கிடைக்குது. அசோக், அதித்தி 2 பேரும் ஓடி போய் ஸ்காட்லாண்ட்ல கல்யாணம் பண்ணிக்கலான்னு பிளான் பண்றாங்க. ஆனா அதித்திக்கு அதுல முழு விருப்பம் இல்ல. கல்யாணம் அன்னைக்கு தப்பிச்சு வந்துர்றாங்க. சித்தார்த் அதித்திய காணோம்னு டெய்லி ஃபிளாட்லயே வெயிட் பண்றாங்க. அதித்தி ஏர்போர்ட் போக சித்தார்த் கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க. அதித்தி ஏர்போர்ட்ல டிராப் பண்றாரு. அதித்தி கல்யாணம் பண்ணிக்கு தப்பிச்சு வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சு, அதித்தி கூடவே அவங்களுக்கே தெரியாம ஸ்காட்லாந்து போயிறாரு. ஸ்காட்லாந்து போனா அசோக் கூட பாடுற வேற ஒரு பொண்ணோட அவரு அஃபர்ல இருக்காருன்னு அதித்தி பாத்துர்றாங்க. வீட்டுக்கு கால் பண்ணி பேசும்போது அவங்க சித்தி மனசு வலிக்கிற மாரி பேசுறாங்க. மனம் உடைஞ்சு தற்கொலை பண்ணிக்க அதித்தி மலையிலேருந்து குதிக்கிறாங்க. பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்த சித்தார்த் கூடயே மலையிலேருந்து குதிச்சு விழுந்துருவாரு. 2 பேரும் எம்.எஸ். பாஸ்கர் அவர்களோட வீட்டு டென்ட்ல விழுந்துர்றாங்க. அதித்திக்கு தலையில அடிபட்டு பழைய மெமரீஸ் எல்லாம் மறந்து, ஒரு நாள் நடந்தத அடுத்த நாள் மறந்துருவாங்க. அந்த மாரி ஆகிர்றாங்க. ட்ரீட்மெண்ட் அப்ப தான் யாருன்னு ரொம்ப மொரண்டு புடிச்சவங்க. வேற வழி இல்லாம நான் உன்னோட லவ்வர்ன்னு சொல்லி சித்தார்த் புரிய வைக்காரு. டெய்லி தான் யாருன்னு மொரண்டு புடிச்சு கலாட்டா பண்ணுவாங்க. சித்தார்த் நான் தான் உன்னோட லவ்வர்ன்னு சொல்லி சமாதானப்படுத்துவாரு. மியூசிக் காம்படிஷன்ல அதித்தி இல்லாம அசோக் தோத்து போயிருவாரு. ஸ்காட்லாண்ட்ல அதித்தியோட சித்தார்த்தையும் பார்த்துருவாரு அசோக். இதுக்கப்புறம் என்ன ஆகுது? அதித்தி சித்தார்த் லவ் என்ன ஆகுது? இதெல்லாம் தான் காதல் ரீசெட் ரிப்பீட் படத்தோட கதை. ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் படம் தான் இது. இந்த படத்துக்கு மியூசிக் தான் பேக் போன் முதுகெலும்பே. அதுக்காகத்தான் தலைவன் ஹாரிஸ் ஜெயராஜ கூட்டு வந்திருக்காங்க இந்த படத்துக்காக. இப்ப இருக்கிற மியூசிக் டைரக்டர்லாம் ஒரு பாட்ட 4, 5 வேரியேஷன்ல வச்சு படத்த முடிச்சிருவாங்க. ஆனா என் தலைவன் ஹாரிஸ் ஜெயராஜ் ஒரே பாட்ட 4, 5 வேரியேஷன காட்டி மாஸ் காட்டுவாரு. அவ்வளோ பெரிய சம்பவக்காரர் அவரு. பாட்டு, பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ஃபீல் குட்டா இருக்கு. சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் மெலடி எப்பவுமே வேற லெவல்ல இருக்கும். அத இந்த படத்துல ப்ரூவ் பண்ணிட்டாரு. சித்தார்த், அதித்தி கேரக்டர் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஃபீல் குட் மூவி இது. லவ் எல்லாம் நல்லா சூப்பரா பொயட்டிக்கா இருக்கு. அதித்தி ஒரு அழகு பொம்மையா வராங்க. படத்தோட டைரக்டர் வேற யாரும் இல்லாம ஏ.எல். விஜய் சார் தான். இவரு தான் தலைய வச்சு கிரீடம், தளபதிய வச்சு தலைவா படத்த எடுத்தவரு. லவ் படத்த ஏ.எல். விஜய் சார் சூப்பரா எடுப்பாரு. அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் மதராசப்பட்டினம். இது ஏ.எல். விஜய் சார் படம். சூப்பரா எடுத்திருக்காரு. படத்த ஃபீல் குட்டா பண்ணி வச்சிருக்காரு. சினிமாட்டோகிராஃபி சினிமாட்டோகிராஃபிக் எடிட்டிங் எல்லாம் சூப்பரா இருக்கு. எம்.எஸ். பாஸ்கர் சார் அவர நான் என்னன்னு சொல்ல, செம்மையா ஒரு கேரக்டர் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. அதித்தி பண்ற கலாட்டா கொஞ்சம் காமெடி, இன்னசென்ட் கலந்து சூப்பரா இருக்கு. கிளைமாக்ஸ்ல ஒரு ஃபீமேல் வாய்ஸ் வரும். "உன்னை நினைத்து உயிரை வளர்த்தாயோ, இன்று என்னை மறந்து இதயம் தொலைத்தாயோ." இந்த லைன் கேட்டதும் ஒரு மியூசிக்கோட கண்லேருந்து கண்ணீரே வந்துருச்சு. இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணியிருந்தா, இந்த படம் கண்டிப்பா ஒரு ஃபீல் குட் படமா நல்லா ஓடியிருக்கும். ஆனா, யாருமே இந்த படத்த கண்டுக்கவே இல்ல. இந்த படத்தோட டைரக்டர் தான் தல அஜித் சார் இப்ப நடிச்சிட்டு இப்ப அவர வச்சு தான் தல அஜித்தோட ரேசிங் டாக்குமெண்ட்ரி அ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த படத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள். ரே தியேட்டர்ல போய் இந்த படத்த பார்க்க மாட்டீங்க. முடிஞ்சா போய் பாருங்க. முடியலன்னா ஓடிடில கண்டிப்பா ரிலீஸ் ஆகும். போய் பாருங்க. இந்த படத்த மிஸ் பண்ணிறாதீங்க.